வணக்கம். வணக்கம். இன்று நாம் சந்திக்க உள்ளவர் ஜோதிடர் திரு ராஜன் பாபு அவர்கள். இவர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பொம்மியம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் நடத்தி வருகிறார். இன்று இவரை சந்தித்து இவருடைய ஆராய்ச்சி மற்றும் ஜோதிட பணி குறித்து விரிவாக பேச உள்ளோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. தாங்கள் கண்டுபிடித்துள்ள சிஆர்பி மெத்தட் பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்க. ஜோதிடத்தில் சித்தர்கள் சொன்ன முறையில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது. அதோடு இல்லாமல் மேலும் 8 முறைகளில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது அப்படின்னு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேங்க ஐயா. உங்களுடைய ஆராய்ச்சியில் இதுவரைக்கும் நீங்கள் கண்டறிஞ்ச கிரக தொடர்புகள் அந்த முறையை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்க. வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும், வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும், வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். மேலும் ஒரு கிரகத்திற்கு உள்ள 3 நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். இது போல மேலும் சில முறைகளில் கிரகங்கள் இணையுது. நல்லதுங்க ஐயா. இது தொடர்பாக ஆய்வு நூல் ஏதாவது வெளியிட்டிருக்கீங்களா? ஆமாங்க ஐயா. நான் கண்டறிந்த சிஆர்பி முறையில் உருவாக்கிய விதிமுறைகளை மற்றவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தின் காரணமாக ஜோதிட அமுதம் பாகம் 1, ஜோதிட அமுதம் பாகம் 2 அப்படின்னு 2 நூல் வெளியிட்டிருக்கேங்க. நல்லதுங்க. இப்போ உங்களுடைய ஆய்வு நூல்களில் திருமணம் தொடர்பாக என்னென்ன தலைப்பில் கட்டுரைகள் வந்திருக்குங்க? ஒரு ஜோதிடரை பார்க்குறதுக்கு பேரண்ட்ஸ் வரும்போது தான் மகனுக்கு கல்யாணம் எப்போ நடக்கும், கல்யாணம் லவ் மேரேஜா அரேஞ்சு மேரேஜா இப்படிலாம் கேட்பாங்க. அப்போ அவருக்கு நடக்கிற திருமணம் லவ் மேரேஜ்னா உறுதியாக சொல்ல முடியும், அல்லது அரேஞ்சு மேரேஜ்னா அது உறுதியாக சொல்ல முடியும். மேரேஜ் ஆகாது அப்படின்னா அதையும் உறுதியாக சொல்ல முடியும். மேரேஜ் ஆன பிறகு சிலருக்கு ஃபேமிலியில் ப்ராப்ளம் வந்து டிவோர்ஸ் ஆயிடுறாங்க. அப்போ டிவோர்ஸ் ஆகுமா ஆகாதா, ஒன்றா வாழுவாங்களா அப்படிங்கிறதையும் உறுதியாக சொல்கிற அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கேங்க. மேலும் இந்த 2வது திருமணம், அதாவது முதல் திருமணம் விவாகரத்து ஆனவங்களுக்கு பேரண்ட்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா, என் மகனுக்கு அல்லது மகளுக்கு 2வது திருமணம் அமையுமா, எப்பொழுது அமையும், இதெல்லாம் பற்றி கேட்பாங்க. அதை பற்றி எலபரேட்டாக ரிசர்ச் பண்ணி பல நூல்களில் என்னுடைய நூல்களில் எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்கேன். ரொம்ப நல்லதுங்க. நல்லது. இப்போ +2 மாணவர்கள்லாம் இப்போ பரீட்சை எழுதி முடிச்சிருக்காங்க. சரி, இவங்களுக்கு ப்ரொஃபஷனல் டிகிரி என்ன படிக்கிறது, அது தொடர்பான ஏதாவது ஆய்வுகள் நீங்கள் செய்திருக்கீங்களா? பண்ணியிருக்கேங்க ஐயா. இப்போ மோஸ்ட்லி +2 முடிச்ச உடனே காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் போயிடுவாங்க. சிலர் வந்து நீட் ப்ரிப்பேர் பண்ணி எம்பிபிஎஸ் போகலான்னு ஆசைப்படுவாங்க. அப்போ அவங்க நீட்டில் செலக்ட் ஆகி எம்பிபிஎஸ் போவாங்களா இல்லையா அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அளவுக்கு ரிசர்ச் பண்ணியிருக்கேன். சிலர் வந்து என்ஜினியரிங் காலேஜ் முடிச்சுட்டு ஃபாரின் போகலான்னு ஆசைப்படுவாங்க. அப்போ என்ஜினியரிங் காலேஜ் படிப்பாரா, ஃபாரின் போவாரா அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுக்கு ரிசர்ச் பண்ணியிருக்கேன். மேலும் சிலருக்கு இந்த 2லையும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, லா காலேஜ் போகணும், வக்கீல் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அது சம்பந்தமான ஆய்வுகளும் மேற்கொண்டு விதிமுறைகளை உருவாக்கி இருக்குங்க ஐயா. இப்போ அது போலவே இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி, நோய்கள் தொடர்பான ஆய்வுகள் ஏதாவது நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? கண்டிப்பாக எலாபரேட்டாக பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 10 தலைப்புகளில் பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு இப்போ டேஞ்சரஸ் டிசீஸாக இருக்கிற கேன்சர், கிட்னி ஃபெயிலியர், அதே மாதிரி ஹார்ட் அட்டாக், சுகர் வர்றதுக்கான காரணம் என்ன, அதே மாதிரி மேரேஜ் ஆகி 5 ஆண்டுகள் ஆயிருக்கு, 10 ஆண்டுகள் ஆயிருக்கு, என் மகனுக்கோ மகளுக்கோ குழந்தை இன்னும் உருவாகலை, அந்த மாதிரி குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அளவுக்கு ரிசர்ச் பண்ணியிருக்கேங்க. இந்த வாய் பேசாத ஊமையெல்லாம் கூட கண்டுபிடிச்சிருவீங்க? குழந்தை பிறந்த அன்னைக்கு வாய் பேசுமா பேசாதங்கிறத நம்ம சொல்ல முடியும் உறுதியாக. அதுக்கும் ரிசர்ச் பண்ணி விதிகளை உருவாக்கியிருக்கேங்கய்யா. ரொம்ப நல்லதுங்கய்யா. படித்து முடித்தவங்க அதுக்கு பிறகு அரசு வேலைக்கு போவாங்களா அப்படிங்கிறது தொடர்பான ஆய்வுகள் ஏதாவது? அதுவும் பண்ணியிருக்கேங்கய்யா. இப்போ வந்து ஒருத்தர் அரசாங்க வேலைக்கு போகணும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்துல கிரக நிலைகள் எப்படி இருந்தா அவர் அரசாங்க வேலைக்கு போவாரு அப்படின்னு உறுதியா சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறவங்க 20 லட்சம் பேருக்கு மேல எழுதுறாங்க. ஆனா போஸ்டிங் பாத்தீங்கன்னா 5,000 அல்லது 10,000 பேருக்கு தான் போஸ்டிங் கிடைக்குது. அப்போ அந்த 10,000 பேர்த்தினுடைய ஜாதகத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கும், எப்படி இருந்த காரணத்தினால அவர் அரசாங்க வேலைக்கு செலக்ட் ஆயிருக்காங்கிறத சொல்லக்கூடிய அளவுக்கு விதிமுறைகளை கண்டுபிடிச்சிருக்கு. அப்படி அரசு வேலைகளில் கூட இப்போ உயர் பதவிகள், அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறது, ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ்
ஐபிஎஸ் இந்த மாதிரி போறதுக்கான விதிகளும் இருக்குதுங்களா? இது வந்து முன்னாடி நான் கண்டுபிடிக்கல. ரீசெண்டா என்னுடைய யூடியூப் வீடியோ பார்த்த ஒருத்தர் வந்து நான் 5 முறை ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகல, இன்னும் ஒரு அட்டெம்ப்ட் தான் இருக்கு, 2026ல நான் அது செலக்ட் ஆகணும்னா அப்படின்னு அவர் கேட்டிருந்தாரு. சிவில் சர்வீஸ் பாஸ் பண்றதுக்கான ரூல் என்னன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாது. இந்த கமெண்ட்ல அவர் கேட்ட காரணத்தினால 10-15 ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஸ் பண்ணவங்களுடைய ஜாதகத்தை கலெக்ட் பண்ணி அதில் இருக்கிற காமன் ஃபேக்டரை விதிமுறைகளை உருவாக்கி இனிமேல் வர்றவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு தயாராகிட்டாங்க. ரொம்ப நல்லது. இப்போ இந்த மாதிரி காமனா சொல்றதை விட இப்போ சிஏ எல்லாம் வந்து தனிப்பட்ட ஒரு படிப்பு, அது பாஸ் பண்றது கூட இந்த ஜோதிடத்துல விதிகள் இருக்குங்க. இப்ப வந்து பிகாம் முடிச்சவங்க மோஸ்ட்லி வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் போகணும்னு ஆசைப்படுவாங்க. அப்ப அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட் போகணும் அப்படின்னா அவங்க ஜாதகத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தா அவங்க வந்து எளிமையா பாஸ் பண்ணுவாங்க. பாஸ் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க சர்வீஸ்ல எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க அப்படிங்கறது கூட உறுதியா சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ரூல்ஸை கண்டுபிடிச்சிருக்கேன் நான். இப்ப நீங்க வந்து 2 நூல்கள், ஜோதிட அமுதம் 1, பார்ட் 2, இந்த 2 நூல்கள் வெளியிட்டிருக்கீங்க. அதில் வந்து பல்வேறு தலைப்புகளில் ஆராய்ச்சிகள் செய்து வெளியிட்டிருக்கீங்க. இது எல்லாத்தையுமே யூடியூப்ல நீங்கள் கொண்டு வந்துட்டீங்களா ஐயா? கண்டிப்பாங்க ஐயா. இந்த ஆராய்ச்சி செய்தனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இப்ப ஜோதிடத்துல கண்டுபிடிக்க முடியாத அல்லது கண்டுபிடிக்கிறதுல சிரமமான விவரங்களை ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஃபார்முலாவை உருவாக்கி இருக்கேன். இப்ப நான் கண்டுபிடிச்சது நான் மட்டும் பயன்படுத்தக்கூடாதுங்கிற நோக்கத்துலதான் நூல்கள் வெளியிட்டு இருக்கேன். நூல்கள் வெளியிட்டது மக்களை போய் சேர்றதுக்கு காலதாமதமாகும் அப்படிங்கிற காரணத்தினாலதான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா யூடியூப் சேனல், அதாவது பொம்மியம்மன் ஆஸ்ட்ராலஜிக்கல் ரிசர்ச் அண்ட் கவுன்சிலிங் சென்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதன் மூலமாக நான் ஜோதிட அமுதம் பாகம் 1 மற்றும் ஜோதிட அமுதம் பாகம் 2 நூல்களில் இருக்கிற அனைத்து தலைப்புகளையும் கிட்டத்தட்ட 175 வீடியோவாக இது வரைக்கும் வெளியிட்டு இருக்கேங்க. ரொம்ப நல்லதுங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி இந்தியன் சிவில் சர்வீஸ் அல்லது சிஏ இது தொடர்பான யூடியூப் வெளியிட்டு இருக்கீங்களா? இல்லைங்கய்யா, அது வந்து இப்ப ரீசெண்டா பண்ணனது தான். இப்ப ரீசெண்டா கண்டுபிடிச்சதை எல்லாமே ஜோதிட அமுதம் பாகம் 3ங்கிற நூலில் வெளியிட்ட பிறகு அது சம்பந்தமான வீடியோவை வெளியிடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்க வந்து 2 பாகமா ஜோதிட அமுதம் நூலை வெளியிட்டு இருக்கீங்க, பாகம் 1 பாகம் 2. இது வந்து ஜோதிட அறிவு நிரம்பியவர்கள் தான் இதை படிச்சு தெரிஞ்சுக்க முடியுமா, அடிப்படை அறிவு உள்ளவர்களுக்கே தெரிய முடியுமா? இல்லைங்க, இது வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா ஆஸ்ட்ராலஜியோட பேசிக் அப்படின்னு சொல்லக்கூடிய 27 நட்சத்திரங்கள், 12 வீடுகள், 9 கிரகங்கள், இதை பத்தி நல்ல முறையில மனப்பாடமா தெரிஞ்சவங்க என்னுடைய இந்த புக்கை படிச்சாங்கன்னா அவங்களால ஃபாலோ பண்ண முடியும். ஒரு இன்னொரு சந்தேகம், இப்போ ஒருத்தருக்கு வந்து கல்யாணமாகாத ஒருத்தருக்கு அவருக்கு எந்த காலத்துல திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்ல முடியுங்களா? நீங்க கேட்டது சரியான கேள்வி, நல்ல கேள்வியும் கூட. இப்ப ஜோதிடர்களை பாக்குறதுக்காக பேரண்ட்ஸ் போய் தம் பையனுடைய ஜாதகத்தையோ பொண்ணோட ஜாதகத்தையோ கொடுத்து கேட்கும்போது சீக்கிரம் கல்யாணம் ஆகும்னு சொல்றீங்க, எப்போ ஆகணும்னு குறிப்பா சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது ஆமாங்க கேக்குறாங்க. அப்போ ஜோதிடத்துல என்னன்னா இந்த திசா புத்தி வரும்போது கல்யாணம் ஆகும்னு சொல்ல முடியும். உதாரணத்துக்கு சுக்கிர திசையினுடைய சுக்கிர புத்தி காலம் நடக்கும் போதோ அல்லது சனி திசையினுடைய சனி புத்தி காலத்துல நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்றதாக வச்சுட்டா அதனுடைய காலம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் 3.5 ஆண்டுகள் வரைக்கும் வரும். அப்ப இந்த 3.5 வருஷத்துக்குள்ள கல்யாணம் நடக்கும்னு சொன்னா அந்த பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, இன்னும் எவ்வளவு நாள் வெயிட் பண்றது, இன்னும் 2வது பையன் இருக்கான் 2வது பொண்ணு இருக்கு அப்படின்னு எல்லாம் அவங்க மனசுல நினைப்பாங்க. அப்போ அந்த சந்தேகத்தை போக்குவதற்காக நான் ரீசெண்டா என்ன பண்ணிருக்கேன்னா கிட்டத்தட்ட 40 திருமணமான நபர்களுடைய ஜாதகம், திருமண தேதி இதெல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி ஒரு ரூல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ரூல்ஸை வச்சு இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜாதகருடைய திருமணம் எந்த காலகட்டத்தில் 2 ஆண்டு 3 ஆண்டு அப்படிங்கறதெல்லாம் தவிர்த்து இந்த ஒரு 6 மாத காலத்துக்குள்ளேயோ 2 மாத காலத்துக்குள்ள நடக்கும் அப்படிங்கறத திருமண காலத்தை கொஞ்சம் துல்லியமா சொல்ல முடியும். அது நீங்க உங்களுடைய புத்தகம் வருவதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். அதுக்குள்ள இது எந்த காலத்துல இந்த திருமணம் நடக்கும், எந்த காலகட்டத்துல திருமணம் வந்து நிறைவேறும் என்கிறத ஒரு யூடியூபா நீங்க போட்டீங்கன்னா, அந்த யூடியூப் வாயிலாக நீங்க சொன்னீங்கன்னா இதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் உபயோகமா இருக்கும் சார்.
நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை வந்து நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். ரொம்ப நன்றி. மேலும் இது மாதிரியான கேள்விகளை திருச்சியிலிருந்து என்னுடைய யூடியூப் சேனலை பார்க்குற ஒரு அன்பர் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய நண்பர் ஒருத்தர் கவர்மெண்ட் சர்வீஸ்லேருந்து ரிட்டையர்ட் ஆனவர், காட்பாடியில் இருக்காரு. அவர் பேர் மணி. அவர் என்ன கேட்ட முதல் கேள்வி இதுதான். நீங்க பல தலைப்புகள்ல வெளியிடுறீங்க, அது மாதிரி திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத குறிப்பா சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு ஆய்வு செஞ்சீங்கன்னா அதை வெளியிடலாமேன்னு கேட்டிருந்தாங்க. நான் இந்த தலைப்புல கண்டுபிடிச்சதை நூல்ல வெளியிடலாம்னு ஆசைப்பட்டாலும் கூட உங்களுடைய கோரிக்கை, என்னுடைய நண்பர்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த வீடியோவிலேயே இப்ப வெளியிடுறதுக்காக தயாராகிருக்கேன். நண்பர்களே, இந்த வீடியோ திருமணம் எந்த காலகட்டத்திலே நடக்கும் என்ற இந்த வீடியோ, அது தொடர்பான விவரங்களை எல்லாம் இப்போ நம்முடைய ஜோதிடர் திரு ராஜன் பாபு அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். இதை நீங்கள் பார்த்து இதை அறிந்து பயன்பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். திருமணம் நடைபெறும் காலம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். ஸோ திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்னா, திசை புத்தி ரெண்டுமே அல்லது ரெண்டில் ஏதாவது ஒன்று, குறிப்பாக லக்னத்தில் இருந்து 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், இந்த 3க்குமே சம்பந்தம் வரும் காலம் திருமணம் நடைபெறும். ஏற்கனவே சொன்ன சுக்கிர திசையில் வர்ற புத்திகள் நீண்ட காலத்தை உடையதாக இருக்கும். சனி திசையில் வரும் காலம் அதனுடைய புத்தி காலம் நீண்டதாக இருக்கும். அடுத்தது ராகு திசையில் வரும் காலம் அதனுடைய புத்தி காலம் நீண்டதாக இருக்கும். அந்த புத்தி காலத்தில் குறிப்பாக எந்த தமிழ் மாதத்தில் அல்லது ஒரு மாத காலத்திற்குள் அந்த திருமணம் நடைபெறும் அப்படிங்கிறத குறிப்பாக கண்டுபிடிக்கக்கூடிய வழிமுறைகளை இந்த வீடியோவில் பார்க்குறோம். இப்போ பாருங்க, ஜனன கால ஜாதகத்தின் 7ஆம் வீட்டுக்கு அல்லது 7ஆம் வீட்டு அதிபதிக்கு கீழ்கண்ட கோச்சார கிரகங்களின் தொடர்பு, அதாவது லக்னத்திற்கு 7ஆம் இடம் அல்லது 7ஆம் வீட்டு அதிபதிக்கு கோச்சார கிரகங்களின் தொடர்பு. அதுலேயும் குறிப்பா இங்க பாருங்க, 1 சனியின் தொடர்பு, 2 குருவின் தொடர்பு, 3 செவ்வாயின் தொடர்பு, 4 சுக்கிரனின் தொடர்பு, 5 சந்திரனின் தொடர்பு. இப்போ தொடர்பு அப்படின்னு சொல்லும் பொழுது முக்கியமாக கவனிக்க வேண்டியது, சித்தர்கள் சொன்ன முறையில் கிரக தொடர்புகள் ஏற்படும். மேலும் நான் புதிதாக கண்டுபிடித்துள்ள சிஆர்பி முறையில் கூறப்பட்டுள்ள 8 முறைகளில் இந்த கிரக தொடர்புகளை கன்சிடர் பண்ணணும். அதை பற்றி சுருக்கமாக ஒரு நிமிஷம் சொல்லிட்டு இதை கண்டினியூ பண்ணலாம். வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பை பெறும். வதம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து 7வது நட்சத்திரம் வதம் நட்சத்திரம். வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும். ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து 22வது நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரம்னு பேரு. மேலும் வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும். அடுத்தது, ஒரு கிரகத்திற்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த 3 நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும். அதே சமயம் அந்த 3 நட்சத்திரங்களில் ஏதேனும் 2 நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ள கிரகங்களை அந்த 2 நட்சத்திரங்களுக்குள் இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம். இது போல இன்னும் சில முறைகளில் கிரகங்கள் தொடர்பை பெறுகின்றன. இதை பற்றி எலாபரேட்டா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்ல பாருங்க. இந்த சிஆர்பி முறையினுடைய கிரக தொடர்புகள் நல்லா புரிஞ்சிருந்தா மட்டும்தான் இப்போ நான் சொல்ல போகிற விவரங்கள் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், அல்லது புரியாதது போல தெரியும். அதனால் சிஆர்பி மெத்தடில் பிளானட் லிங்கிங் எப்படிலாம் ஆகுது அப்படிங்கிறத தெளிவாக உள்வாங்கின பிறகு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட எந்த விவரமும் உங்களுக்கு புரியாது. ஏற்கனவே திருமணமான 3 நபர்களுடைய ஜாதகம், அந்த நபர்களுக்கு திருமணமான தேதியில் கோச்சார கிரகம், அதை எடுத்து இதில் யூஸ் பண்ணுறோம். அதில் முதல்ல பார்க்க போகிறது 1 திருமதி இந்திரா காந்தி அம்மையார், 2 திரு ராஜீவ் காந்தி அவர்கள், 3 திரு சஞ்சய் காந்தி அவர்கள். இவங்க 3 பேருமே ஏற்கனவே திருமணமாகி தற்சமயம் அவங்க இல்லை. அடுத்தது 4வதா நடிகர் திரு விஷால் அவர்களுடைய ஜாதகம். அவருடைய ஜாதகத்தை எதற்காக எடுத்திருக்குன்னா, அவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. அவர் 1977 பிறந்திருக்காரு. அவருக்கு வருகிற ஆகஸ்ட் கடைசியில் திருமணம் நடைபெற உள்ளது. சிஆர்பி மெத்தடில் நான் கண்டுபிடிச்ச இந்த விவரம்
ஏற்கனவே திருமணம் ஆனவர்களுக்கு மட்டுமல்ல, இனிமேல் திருமணம் ஆகக்கூடிய நபருக்கு, உதாரணத்திற்கு திருமண தேதி நிச்சயிக்கப்பட்ட நபருக்கு இந்த விதி பொருந்துகிறது என்பதற்காக ஒரு உதாரணத்திற்கு நடிகர் திரு விஷால் அவர்களுடைய ஜாதகத்தையும் எடுத்திருக்கோம். வாங்க முதல்ல அம்மையாரோட ஜாதகத்தை பார்க்கலாம். இங்க பாருங்க, அம்மையாரோட பர்த் சார்ட் மேல இருக்கு. ரைட் சைடில் அம்மையார் அவர்களுக்கு திருமணமான தேதியில் கோச்சார கிரகங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு இங்க காட்டியிருக்கேன். பர்த் டேட் போடலன்னு நினைக்க வேண்டாம், இதெல்லாமே நெட்டில் இருந்து நான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் பர்த் சார்ட் ஆஃப் இந்திரா காந்தி மேடம் அப்படின்னு போட்டிங்கன்னா அவங்களுடைய பிறந்த தேதி நேரம் எல்லாம் வந்துடும். மேரேஜ் டேட்டுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய மேரேஜ் ஆன தேதியும் வந்துடும். அது ரெண்டுக்கும் இந்த மாதிரி 2 ஜாதகத்தை போட்டு எடிட் பண்ணி பக்கம் பக்கமாக வச்சுருக்கேன் புரிவதற்காக. இப்போது மேரேஜை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, அம்மையார் அவர்கள் பிறந்தது கடக லக்னம். லக்னத்திற்கு 7ஆம் இடம் மகரம். இப்போ திருமணம் அப்படின்னு பார்க்கறதுனால லக்னத்திற்கு 7ஆம் இடத்தையும் 7ஆம் வீட்டு அதிபதியும் மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். இப்போ மகர லக்னம் அப்படிங்கிறதுனால 7ன்னு பார்த்தேன்னா புரியறதுக்காக இங்கே நான் கலரில் நம்பர் போட்டு காட்டியிருக்கேன். 7ஆம் வீட்டு அதிபதி சனி எங்கே இருக்குது? லக்னத்திலேயே இருக்குது. அதனால் இதையே ரெட்டு சர்க்கிள் போட்டு காட்டியிருக்கேன். எதற்காக இப்படி 2ஐயும் காட்டியிருக்கேன் அப்படின்னா, இந்த 2ஐயும் அடிப்படையாக வச்சு தான் இவங்களுடைய திருமண நாளில் கிரகங்கள் எப்படி 7ஆம் வீட்டுக்கோ அல்லது 7ஆம் வீட்டு அதிபதிக்கோ தொடர்பை ஏற்படுத்திக்குதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே ரைட் சைடில் பாருங்கள், திருமணமான தேதியில் கோச்சார கிரகங்கள் இப்படி இருக்குது. இதில் லக்னத்தை பற்றி கன்சிடர் பண்ண வேண்டாம். அவங்களுக்கு திருமணமான தேதி அன்று 7 மணி அல்லது 7:30 மணி அப்படின்னு ஒரு தோராயமாக வைத்து இந்த லக்னம் கணிக்கப்பட்டு இருக்கு. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருமண நாளன்று உள்ள சனி, குரு, செவ்வாய், சுக்கிரன் மற்றும் சந்திரன் இந்த 5 கிரகங்களும் லக்னத்தில் இருந்து 7ஆம் வீட்டிற்கோ அல்லது 7ஆம் வீட்டு அதிபதி நின்ற இடத்திற்கோ தொடர்பு வரணும். இந்த ஜாதகத்தில் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அம்மையாரோட ஜாதகத்தில் கடக லக்னத்திற்கு 7ஆம் இடம் மகரம். அதனால இங்கே கோச்சாரத்தில் மகரத்தில் நான் 7ன்னு காட்டியிருக்கேன். இந்த லக்னத்தை கன்சிடர் பண்ணாதீங்க, மறுபடியும் சொல்கிறேன். அதே சமயம் கடக லக்னத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி சனி கடக ராசியிலேயே இருக்குது, அதாவது லக்னத்திலேயே இருக்குது பிறப்பு ஜாதகத்தில். இப்போ அந்த சனியை கோச்சாரத்தில் ராசி கட்டத்தில் கடக ராசியில் காட்டி ப்ளூ ரெட் கலர் ஓவல் ஷேப் லைன் போட்டு காட்டியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா, திருமண நாளில் மிக முக்கியமாக சனி பகவானுடைய தொடர்பு 7ஆம் வீட்டிற்கோ அல்லது 7ஆம் வீட்டு அதிபதி நின்ற இடத்திற்கோ வரணும். அப்போது பிறப்பு ஜாதகத்தில் 7ஆம் இடம் என்பது மகரம். அதனால தான் இங்கே இப்படி பாக்ஸில் கலர்டு பாக்ஸில் காட்டியிருக்கேன். 7ஆம் வீட்டு அதிபதி சனி கடகத்தில் இருக்கிற மாதிரி ப்ளூ கலர் போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்கேன். இதை மைண்டில் வச்சுக்கணும். இப்போது இவங்களுக்கு திருமணமான தேதியில் சனி பகவான் மேசத்தில் இருந்திருக்கு. மேசத்தில் இருக்கிற சனி தனது 3ஆம் பார்வை மூலமாக பிறப்பு கால 7ஆம் வீட்டு அதிபதி சனிக்கு கிடைக்குது. இது ஒரு பாயிண்ட். அடுத்தது, குரு ரிஷபத்தில் இருக்கு. அங்கே இருக்கிற குரு தனது 9ஆம் பார்வை மூலமாக 1 2 3 4 5 6 7 8 9 9ஆம் பார்வை மூலமாக மகரத்தை பார்க்கிறது. மகரம் என்பது பிறப்பு ஜாதகத்தின் 7ஆம் இடம். இந்த விதத்துல குருவினுடைய தொடர்பு 7ஆம் வீட்டிற்கு கிடைச்சிருக்கு. 7ஆம் வீடு என்பது, மீண்டும் சொல்றேன், பிறப்பு ஜாதகத்தில் இருக்கிற 7ஆம் வீடு திருமண நாளில் கோச்சாரத்தன்று திருமண நேரத்திற்குண்டான லக்னம் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. மறுபடியும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வது, செவ்வாயினுடைய தொடர்பு வரணும். எதுக்கு? பிறப்பு கால 7ஆம் வீட்டிற்கோ 7ஆம் வீட்டு அதிபதி நின்ற வீட்டிற்கோ தொடர்பு வரணும். அப்போ இங்க பாருங்க, செவ்வாய் டைரக்டா பார்க்கும்போது சனியை பார்க்காது, மகரத்தையும் பார்க்காது. அதே சமயம் இந்த செவ்வாய் கிரக பாதசாரத்தில் காட்டியிருக்கேன், ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கு. ரோகிணி என்பது சந்திரனுடைய நட்சத்திரம். இங்க 7ஆம் வீட்டு அதிபதி நின்றது கடகம். கடகம் என்பது சந்திரனுடைய வீடு. என்னுடைய முறைப்படி ஒரு கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும். ஒரு கிரகத்தின் நட்சத்திரத்திலும் அந்த கிரகத்தின் வீட்டில் உள்ள கிரகமும் தொடர்பு பெறும். அந்த விதத்துல இங்க செவ்வாய் நின்றது சந்திரனுடைய நட்சத்திரம், சனி நின்றது சந்திரனுடைய வீடு. அந்த விதத்துல செவ்வாயும் 7ஆம் வீட்டு அதிபதி சனியும் தொடர்பு பெறுகிறது. அடுத்தது பாருங்க, சுக்கிரனுடைய தொடர்பு வரணும்.
ஏற்கனவே சுக்கிரன் எங்க இருக்கு? பிறப்பு கால ஜாதகத்தின் 7ஆம் வீட்டிலேயே இருக்கிறது. அதனாலதான் இங்க கிரீன் கலர் சர்க்கிள் போட்டு காட்டியிருக்கேன். அப்போ சனி, குரு, செவ்வாய், சுக்கிரன் 4 கிரகங்களுடைய தொடர்பு ஏற்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. கடைசியாக சந்திரனுடைய தொடர்பு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். நார்மலான மெத்தடில் பார்க்கும்போது 7ஆம் வீட்டு அதிபதியான சனிக்கு சந்திரன் தொடர்பு இல்லை. சிஆர்பி முறையில் சொல்லியிருக்கிற மாதிரி பாருங்க. சந்திரன் அமர்ந்த வீடு புதனுடையது. அதே சமயம் பிறப்பு கால ஜாதகத்துல சனி அமர்ந்த நட்சத்திரம் சைடில் பாருங்க, ஆயில்யம். ஆயில்யம் என்பது புதனுடைய நட்சத்திரம். இப்பதான் சொன்னேன், ஒரு கிரகத்தினுடைய வீட்டிலையும் அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்திலையும் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும். அந்த விதத்துல சந்திரன் திருமண நாளன்று சந்திரன் சஞ்சாரம் செய்தது புதனுடைய வீடு. பிறப்பு கால சனி கடக ராசியில ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கு. ஆயில்யம் என்பது புதனுடைய நட்சத்திரம். அந்த விதத்துல கோச்சார சந்திரனும் பிறப்பு கால சனி அமர்ந்த நட்சத்திரமும் புதனுடையது என்ற காரணத்தினால் 7ஆம் வீட்டு அதிபதிக்கு சந்திரன் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், சந்திரன் ஒரு நட்சத்திரத்திலே ஒரு நாள் இருக்கும். இது போல அம்மையாரோட ஜாதகத்துல இந்த 5னுடைய தொடர்பு பிறப்பு கால ஜாதகத்துல குறிப்பாக 7ஆம் வீட்டிற்கு வரும் காலத்தில் திருமணம் நடைபெற்றுள்ளது. இது மாதிரி இவங்களுடைய கணவனுடைய ஜாதகம் சரியாக இருந்தால் அவருடைய ஜாதகத்திலையும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள திருமண நாளன்று இருக்கிற கோச்சார கிரகங்கள், இந்த 5 கிரகங்களினுடைய தொடர்பு நிச்சயமாக அவருடைய லக்னத்திலிருந்து 7ஆம் வீட்டிற்கோ 7ஆம் வீட்டு அதிபதி நின்ற இடத்திற்கோ வந்திருக்கும். அவருடைய ஜாதகம் சரியான ஜாதகம் கிடைக்கப்பெறவில்லை, அதனால் இங்கே பயன்படுத்தலை. இப்போ இதற்கு அடுத்தது இவருடைய மூத்த மகனான ராஜீவ்காந்தி ஜாதகத்தை பார்ப்போம். இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது இந்திரா காந்தி அம்மையாருடைய மூத்த மகனான பாரத பிரதமராக இருந்த திரு ராஜீவ்காந்தி அவர்களுடையது. இது அவருடைய பிறப்பு கால ஜாதகம். ரைட் சைடில் இருக்கிறது அவருக்கு திருமணமான தேதியில் உள்ள கோச்சார கிரக நிலை. கோச்சார கிரக நிலைகளில் லக்னத்தை கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன்னா அன்னைக்கு தேதிக்கு திருமணம் 7 அல்லது 7:30 மணிக்கு நடந்ததாக நான் தான் ரஃபா எடுத்திருக்கேன். ராஜீவ்காந்தி அவர்கள் பிறந்தது லக்னம் கன்னி, இதனுடைய 7ஆம் இடம் மீனம். அதற்காகத்தான் 7ங்கிறது கிரீன் கலர் பாக்ஸில் காட்டியிருக்கேன். 7ஆம் வீட்டு அதிபதி குரு பிறந்த ஜாதகத்தில் எங்கே இருக்குது? 12ஆம் வீட்டில் இருக்குது. அதனால் அந்த 7ஆம் வீட்டு அதிபதியை ரெட் கலர் சர்க்கிள் போட்டு காட்டியிருக்கேன். மற்ற கிரகங்களுடைய நிலை தேவையில்லை. இப்போ இந்த 2 நிலை, அதாவது 7ங்கிற இடத்திற்கு காட்டின கிரீன் கலர் பாக்ஸு கோச்சார கிரகத்திலையும் அந்த இடத்த காட்டியிருக்கேன். 7ஆம் வீட்டு அதிபதி குரு சிம்மத்தில் இருக்குது. அதனால் இந்த குருவை கோச்சாரத்தில் ப்ளூ கலரில் எழுதி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ 7ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த லக்னத்திற்கு எடுக்க வேண்டாம், கோச்சார லக்னத்திற்கு எடுக்க வேண்டாம். இங்கே 7 என்பது பிறப்பு கால ஜாதகத்தில் உள்ள 7ஆம் இடத்தை குறிக்கிறது. இந்த ப்ளூ கலர் குரு பிறப்பு கால ஜாதகத்தில் குரு உள்ள நிலை, அதாவது சிம்மத்தில் இருக்குது, அதை காட்டுது. மற்றபடி பிளாக்ல இருக்கிற லெட்டர் எல்லாமே கோச்சாரத்தில் கிரகங்கள் இருந்த நிலை. அதில் நம்ம பார்க்க வேண்டியது குறிப்பாக சனி, குரு, செவ்வாய், சுக்கிரன், சந்திரன், இந்த 5 கிரகங்களுடைய நிலை. அதுக்காகத்தான் இந்த 5க்கு மட்டும் என்ன பண்ணியிருக்கேன், கிரீன் கலர் சர்க்கிள் போட்டு காட்டியிருக்கேன். வாங்க இப்போ இதில் எப்படி 7ஆம் வீட்டிற்கு கோச்சார கிரகங்களுடைய தொடர்பு வந்திருக்குன்னு பார்ப்போம். இப்போ கன்னி லக்னத்திற்கு 7ஆம் இடம் மீனம். இங்கே பாருங்க, கோச்சாரத்தில் அந்த வீட்டிற்கு சனி நேரடியாக வந்துள்ளது. அடுத்தது 7ஆம் வீட்டு அதிபதி குரு சிம்மத்தில் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கு. அந்த வீட்டிற்கு கோச்சார குரு வந்திருக்கு. அப்போ 2வது பாயிண்ட் கிளியரா பொருந்தது. அடுத்தது 7ஆம் வீட்டிற்கு செவ்வாய் நேரடியாக கோச்சாரத்தில் வந்திருக்கு, அதுவும் பார்க்க முடியுது. அப்போ 7ஆம் வீட்டிற்கு சனி, 7ஆம் வீட்டு அதிபதி குரு இருந்த இடத்திற்கு குரு, 7ஆம் வீட்டிற்கு செவ்வாய், 3 கிரகங்கள் கிளியராக மேட்ச் ஆகுது. 4வது சுக்கிரன். அந்த சுக்கிரன் எங்கே இருக்கு? மகரத்தில் இருக்கு. இந்த மகரத்தில் இருக்கிற சுக்கிரனுக்கும் ஜனனகால 7ஆம் வீட்டிற்கு எப்படி தொடர்பாகுதுன்னு பார்க்கலாம். நேரடியான முறையில் பார்க்கும்போது தொடர்பு வரல. அதே சமயம் இந்த சுக்கிரன் அமர வீடு கொடுத்த சனி 7ஆம் வீட்டில் இருக்கு. அதனால
சுக்கிரனுடைய தொடர்பு 7ஆம் வீட்டுக்கு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் சந்திரனை பாருங்க. சந்திரன் அமர்ந்த வீட்டு அதிபதி சனி 7ஆம் வீட்டில் இருக்கு. இது ஒரு பாயிண்ட்டு. மேலும் சந்திரன் அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்தில், கோச்சார கிரக பாதசாரத்தில் பாருங்க. சந்திரன் உத்திராடம் நட்சத்திரத்தில் இருக்கு. உத்திராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். இதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி அம்மையாரோட ஜாதகத்தில் சொல்லும்போது சொன்னேன், ஒரு கிரகத்தினுடைய வீட்டிலையும் அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்திலும் உள்ள கிரகங்கள் தொடர்பு பெறும். அந்த விதத்தில் சூரியனோட வீட்டில் பிறப்பு கால குரு இருக்கு. சூரியனுடைய நட்சத்திரமான உத்திராடத்தில் சந்திரன் இருக்கு. அதனால 7ஆம் வீட்டு அதிபதியான குருவுக்கு சந்திரன் தொடர்பு வந்ததை அறிய முடிகிறது. இந்த விதத்தில் ராஜீவ்காந்தி அவர்களுடைய ஜாதகத்தில் கோச்சார கிரகங்களின் தொடர்பு, குறிப்பாக சனி, குரு, செவ்வாய், சுக்கிரன், சந்திரன் தொடர்பு வந்ததை அறிய முடிகிறது. அடுத்தது இவருடைய இளைய சகோதரரான சஞ்சய் காந்தி ஜாதகத்தை பார்ப்போம். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கறது சஞ்சீவ் காந்தி. இவருடைய ஜாதகத்தில் லக்னம் மகரம், 7ஆம் வீடு கடகம். அதனால தான் இங்கே பாக்ஸ் போட்டு 7ன்னு காட்டியிருக்கேன். 7ஆம் வீட்டு அதிபதி சந்திரன். அந்த சந்திரன் சிம்மத்தில் இருக்குது. அதனால் இப்படி ரெட் கலர் சர்க்கிள் ஒப்பாட்டு காட்டியிருக்கேன். இப்போ இதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இவருக்கு திருமணமான நாளில் கோச்சார கிரகம் எப்படி இருந்ததுங்கிறது இந்த ரைட் சைடில் இருக்கிற ஜாதகம் மாதிரி இருக்குது இல்லையா, இதில் காட்டியிருக்கேன். இதில் அவருடைய மகர லக்னத்திற்கு 7ஆம் இடம் கடகம். அதனால் இங்கே 7ன்னு போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் இந்த லக்னத்தை கன்சிடர் பண்ண வேண்டாம். மறுபடியும் சொல்கிறேன், 7ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் சிம்மத்தில் இருக்குது. அதனால் ப்ளூ கலர் லெட்டரில் ரெட் கலர் ஓவல் ஷேப் சர்க்கிள் போட்டு காட்டியிருக்கேன். இது ரெண்டையும் பேஸ் பண்ணி இந்த ஜாதகத்தில் சனி, குரு, செவ்வாய், சுக்கிரன், சந்திரனுடைய தொடர்பு எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போது இவருக்கு திருமணமான நேரத்தில் சனி எங்கே இருக்குது? மிதுனத்தில் இருக்குது. மிதுனத்தில் இருக்கிற சனி தனது 3ஆம் பார்வை மூலமாக எங்கே பார்க்குது? சிம்மத்தை பார்க்குது. சிம்மத்தில் என்ன இருக்குது? பிறப்பு கால சந்திரன் இருக்குது. பிறப்பு கால சந்திரன் அவருடைய ஜனனகால ஜாதகத்தின் 7ஆம் வீட்டு அதிபதி. அப்போ 7ஆம் வீட்டு அதிபதிக்கு கோச்சார சனியினுடைய நேரடி தொடர்பு வந்திருக்கு. பாயிண்ட் 1. அடுத்தது இவருக்கு திருமணமான தேதியில் குரு எங்கே இருக்குது? கும்பத்தில் இருக்குது. கும்பத்தில் இருக்கிற குரு தனது 7ஆம் பார்வை மூலமாக சிம்மத்தை பார்க்குது. சிம்மத்தை பார்க்குது அப்படின்னா அங்கே என்ன இருக்கிறதா நம்ம மைண்டில் வச்சுருக்கணும்? சிம்மத்தில் தான் சஞ்சய் காந்தி அவர்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி இருப்பதாக மைண்டில் வச்சுக்கணும். அப்போ குருவோடைய தொடர்பு 7ஆம் வீட்டு அதிபதிக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது செவ்வாயினுடைய தொடர்பு. இங்கே பாருங்கள், செவ்வாய் கன்னியில் இருக்குது. கிரக பாதசாரத்தில் பாருங்கள், செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் அஸ்தம். அஸ்தம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம். இந்த சந்திரன் அவருடைய பிறப்பு கால ஜாதக மகர லக்னத்திற்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போது செவ்வாய் என்ன ஆகுது? 7ஆம் வீட்டு அதிபதியான சந்திரனின் நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுது. அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் எங்கே இருக்குது? கோச்சார சுக்கிரன் சிம்மத்தில் இருக்குது. சிம்மத்தில் இருக்கிறதுனால ஆல்ரெடி அங்கே தான் என்ன இருக்குது? சஞ்சய் காந்தி அவர்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் இருக்குது. நேரடியாகவே அந்த சந்திரனுக்கு சுக்கிரன் தொடர்பு வந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது கடைசியாக சந்திரன் எங்கே இருக்குது? தனுசு ராசியில் இருக்குது. அந்த சந்திரன் அமர்ந்த நட்சத்திரம் மூலம், அதாவது கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்குது. நார்மலாக பார்க்கும்போது கோச்சார சந்திரன் அவருடைய ஜாதகத்தில் சந்திரன் அமர்ந்த வீட்டுக்கு தொடர்பு வரலை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கிரகத்திற்கு உள்ள 3 நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும். அந்த 3 நட்சத்திரங்களில் ஏதேனும் 2 நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்களை அந்த 2 நட்சத்திரங்களுக்குள் இடமாற்றி வைத்து பார்க்கலாம். இது சிஆர்பி மெத்தடோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ ஒரு நிமிஷம் பர்த் சார்ட்டை பாருங்க. இவர் பிறந்தது மகர லக்னம். 7ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் 8ஆம் வீட்டில் இருக்கு. இந்த சந்திரன் அமர்ந்த நட்சத்திரம் இங்கே பாருங்க, சந்திரன் மகம் நட்சத்திரத்தில் இருக்கு. அதே பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் தனுசு ராசியில் இருக்கு. செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் மூலம். சந்திரன் அமர்ந்த மகமும் செவ்வாய் அமர்ந்த மூலமும் கேதுவின் நட்சத்திரம். ஒரு கிரகத்தின் 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களை அந்த நட்சத்திரங்களுக்குள் இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம். அப்போ சிம்மத்தில் இருக்கிற சந்திரனை பிறப்பு கால ஜாதகத்தில் ஏற்கனவே நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னா, தனுசுல செவ்வாய் உள்ள
மூலம் நட்சத்திரத்தில் இருக்கிறதாக நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அப்போது பிறப்பு கால 7ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் தனுசில் இருப்பதாக வைத்து கொண்டால் அந்த இடத்திற்கு இங்கே பாருங்க, திருமண நாளன்று கோச்சார சந்திரன் டிராவல் பண்ணுது. என்ன நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுது? அதே மூலம் நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுது. ஏன் அப்படின்னா பிறப்பு கால சந்திரன் மூலம் நட்சத்திரத்தில் இருப்பதாக கொள்ள வேண்டும். இது சிஆர்பி மெத்தடோட ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. இதை புரிஞ்சிட்டிங்கன்னா மிகப்பெரிய ஜோதிட வித்தைகளை நீங்கள் செய்வதற்கு எதிர்காலத்தில் வாய்ப்புள்ளது. இந்த விதத்தில் இந்திரா காந்தி அவர்களுடைய இளைய மகன் ஜாதகத்திற்கும் அவருடைய திருமண நாளன்று உள்ள கோச்சார கிரகங்களுக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டிருக்குன்னு பார்க்க முடியுது. இப்போ இந்த 3 நபர்களுக்கும் திருமணம் ஆன பின்னாடி நம்ம இதை ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். இந்த ஆராய்ச்சியில் கோச்சார கிரகங்களான சனி, குரு, செவ்வாய், சுக்கிரன், சந்திரன். அப்போது சந்திரன் தொடர்பு வரணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மாதத்தினுடைய, அதாவது திருமணமான மாதத்தின் குறிப்பிட்ட நாளை எக்ஸாக்டாக சுட்டி காட்டுது. அப்போது இதற்கெல்லாம் என்ன வேணும் அப்படின்னா சிஆர்பி மெத்தடில் பிளானட் எப்படிலாம் கனெக்ட் ஆகுதுங்கிறத நல்லா உள்வாங்கியிருக்கணும். ஒரு ஜாதகருக்கு திருமணம் எப்பொழுது நடைபெறும் அப்படின்னு பேரண்ட்ஸ் உங்கள் கையில் ஜாதகத்தை கொடுக்கும்போது அவருக்கு என்ன திசா புத்தி நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். ஏற்கனவே சொன்னேன், மறுபடியும் சொல்கிறேன். அந்த திசா புத்தி என்பது 2ஆம் வீட்டிற்கும் 5ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் தொடர்பு இருக்க வேண்டும். அந்த காலகட்டத்தில் மீண்டும் சொல்கிறேன், 2ஆம் வீட்டிற்கும் 5ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் தொடர்பு இருக்கும் அந்த காலகட்டத்தில் கோச்சாரத்தினுடைய சனி 2.5 ஆண்டுகள் 7ஆம் வீட்டிற்கு எப்பொழுது தொடர்பு பெறும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். அப்போது சனி 7ஆம் வீட்டிற்கோ 7ஆம் வீட்டு அதிபதி நின்ற வீட்டிற்கோ தொடர்பு வர்றத பார்க்கணும். அப்போது ஒரு 2.5 ஆண்டுகள் அப்படின்னு நமக்கு ஒரு க்ளூ கிடைக்கும். 2.5 ஆண்டுகள் வெயிட் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்கு அடுத்தது அதை ஓராண்டாக குறைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், குருவினுடைய நகர்வை, அதாவது கோச்சார குருவினுடைய நகர்வை கன்சிடர் பண்ணுறோம். கோச்சார குரு கிடைக்கும் போது 2.5 ஆண்டுகள் என்பது ஓராண்டாக குறைந்து விடும். திருமண காலத்தை கணக்கெடுப்பதற்கு 2.5 ஆண்டுகள் கோச்சார சனியின் தொடர்பு குருவின் காரணத்தினால் ஓராண்டு அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ண முடியும். அந்த ஓராண்டுக்குள்ள மாத ஒரு முறை நகரக்கூடிய கிரகமான சூரியனை கொண்டு 7ஆம் வீட்டிற்கோ 7ஆம் வீட்டு அதிபதி நின்ற வீட்டிற்கோ தொடர்பு எப்படி வருகிறது என கணக்கெடுக்க வேண்டும். வெறும் அந்த வீட்டிற்கு சூரியன் சஞ்சாரம் செய்யும் தமிழ் மாதத்தை கணக்கில் எடுக்காமல் சிஆர்பி முறையில் கூறப்பட்டுள்ள முறையும் கணக்கெடுக்க வேண்டும் என விளக்குவதற்காகவே இந்த 3 பிரபலமான நபர்களுடைய ஜாதகத்தை எடுத்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி மற்ற 2 கிரகங்களுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அடுத்தது பிரபல நடிகரான திரு விஷால் அவர்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்கிறோம். அவருக்கு இன்னைக்கு தேதியில் திருமணம் நடைபெறவில்லை. அதே சமயம் ஆகஸ்ட் கடைசியில் திருமணம் நடைபெறுகிறது. அந்த தேதியோடு இவரது ஜாதகத்தை பொருத்தி ஆய்வு செய்வோம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது தமிழக பிரபல நடிகர் விஷால் அவர்களுடையது. இங்கே பிறப்பு ஜாதகம் இருக்குது. இங்கே அவருக்கு திருமணம் நடைபெற உள்ள தேதியில் கிரக நிலைகள் காட்டப்பட்டுள்ளது. இவர் பிறந்திருக்கிறது கன்னி லக்னம். லக்னத்திற்கு 7ஆம் வீடு மீனம். அதனால் 7ன்னு அங்கே ரெட் கலர் பாக்ஸில் காட்டியிருக்கேன். 7ஆம் வீட்டு அதிபதி குரு மிதுனத்தில் இருக்குது. அதனால் ஓவல் ஷேப்பில் ரெட் கலர் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போது இந்த 2 விபரங்களையும் திருமணம் நடைபெற உள்ள தேதி அன்று உள்ள ஜாதகத்தில் நம்ம எடுத்துக்குவோம். அதாவது கன்னி லக்னத்திற்கு 7ஆம் இடம் மீனம். அதனால் கோச்சார தேதி என்று மீனத்தை 7ஆம் இடமா எடுத்துக்கிறோம். 7ஆம் வீட்டு அதிபதி குரு மிதுனத்தில் இருக்குது. அதனால் இந்த குருவை கோச்சார தேதி அன்னைக்கு மிதுனத்தில் இருப்பதாக வச்சுக்கிறோம். அதனால தான் ப்ளூ கலர் லெட்டரில் எழுதி ஓவல் ஷேப்பில் ரெட் கலர் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருமண நாளன்று உள்ள சனி, குரு, செவ்வாய், சுக்கிரன், சந்திரன்
இந்த 5 கிரகங்களும் ஜனனகால ஜாதகத்தின் 7ஆம் வீட்டிற்கு அல்லது 7ஆம் வீட்டு அதிபதி உள்ள வீட்டிற்கு தொடர்பு வர வேண்டும். இங்கே எப்படி வருதுன்னு பாருங்க. 2025 ஆகஸ்ட் லாஸ்ட்ல கிரகங்கள் எப்படி இருக்குன்னு காட்டியிருக்கேன். கோச்சார சனி மீனத்தில் இருக்கு. மீனம் என்பது விஷால் அவர்களுடைய ஜனனகால ஜாதகத்தின் 7ஆம் இடம். அப்போ 7ஆம் இடத்திற்கு கோச்சார சனி நேரடியாகவே வந்திருக்கு. அடுத்தது குருவை பாருங்க. திருமண நாளன்று கோச்சார குரு மிதுனத்தில் இருக்கு. அதனால தான் கிரீன் கலர் சர்க்கிள் போட்டு காட்டியிருக்கேன். அதே மிதுனத்தில் தான் ஜனனகால ஜாதகத்தின் 7ஆம் வீட்டு அதிபதி குரு இருக்கு. அதனால தான் இங்கே ப்ளூ கலர் லெட்டரில் காட்டியிருக்கேன். 7ஆம் வீட்டு அதிபதிக்கு குருவோட தொடர்பு வருது. அடுத்தது பாருங்க, செவ்வாய் கனெக்ட் ஆகணும். செவ்வாய் திருமண நாளன்று கன்னியில் இருக்கு. கன்னியில் இருக்கிற செவ்வாய் தனது 7ஆம் பார்வை மூலமாக ஜனனகால ஜாதகத்தின் 7ஆம் இடமான மீனத்தை பார்க்குது. அடுத்தது சுக்கிரனை எடுத்துக்குவோம். சுக்கிரன் எங்கே இருக்கு? திருமண நாளன்று சுக்கிரன் கடகத்தில் இருக்கு. நேரடியாக பார்க்கும்போது 7ஆம் வீட்டிற்கு சுக்கிரன் தொடர்பு ஏற்படவில்லை. சிஆர்பி மெத்தடில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு கிரகத்தினுடைய 3 நட்சத்திரங்களில் ஏதேனும் 2 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். மேலும் அந்த 2 நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்களை அந்த நட்சத்திரங்களுக்குள் இடமாற்றி வைத்து பார்க்கலாம். அந்த விதத்தில் இங்கே பாருங்க, சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் சைடில் கிரக சாரத்தில் பாருங்க, சுக்கிரன் பூசம் நட்சத்திரத்தில் இருக்கு. அதே சனியினுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதியில் சனி இருக்கு. இது கோச்சாரத்தில் எடுத்திருக்கேன். அதாவது சனி 7ஆம் வீட்டில் மீனத்தில் இருக்கு. சனி அமர்ந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி, சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் பூசம். அதனால ஒரு கிரகத்தினுடைய 3 நட்சத்திரங்களில் ஏதேனும் 2 நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்களை இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம். அப்படிங்கிற சிஆர்பி மெத்தடின் ரூல் படி கடகத்தில் பூசத்தில் இருக்கிற சுக்கிரனை மீன ராசிக்கு சனி அமர்ந்த நட்சத்திரமான உத்திரட்டாதிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும் பொழுது ஜனனகால ஜாதகத்தின் கன்னி லக்னத்திற்கு 7ஆம் இடமான மீனத்திற்கு கோச்சாரத்தில் பாருங்க, சுக்கிரன் இடம் மாறி வந்துடும். 7ஆம் வீட்டிற்கு சுக்கிரன் தொடர்பு வந்துடுது. அடுத்தது திருமண நாளன்று சந்திரன் எங்கே இருக்குன்னு பாருங்க. கோச்சாரத்தில் சந்திரன் துலாமில் இருக்கு. சந்திரன் இருக்கிற நட்சத்திரம் சுவாதி. அப்போ திருமண நாளன்று சந்திரன் துலா ராசியில சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கு. இங்கு இருக்கிற சந்திரனை பிறப்பு கால குரு தனது 5ஆம் பார்வை மூலமாக பார்க்கிறது. அதே சமயம் மேலும் பாருங்க, பிறப்பு கால குரு மிதுனத்துல திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்கு. கோச்சார சந்திரன் சுவாதி நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கு. அப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி ராகுவுடைய நட்சத்திரத்துல கோச்சார சந்திரன் டிராவல் பண்ணுது. பிறப்புகால குரு திருவாதிரையில் இருக்கு. ஒரே கிரகத்தில் 2 நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் தொடர்பு பெறும் அந்த முறையிலையும் சுவாதியில் இருக்கிற சந்திரனும் திருவாதிரையில் இருக்கிற குருவும் கனெக்ட் ஆகிக்குவாங்க. அதாவது 7ஆம் வீட்டு அதிபதி குரு தனது 5ஆம் பார்வை மூலமாக கோச்சார சந்திரனை பார்க்குது. இது திருமண நாளன்று உள்ள நிலை. இந்த மாதிரி கண்டிப்பாக 5 கிரகங்களினுடைய, குறிப்பாக சனி, குரு, செவ்வாய், சுக்கிரன், சந்திரன், இந்த 5 கிரகங்களினுடைய தொடர்பு 7ஆம் வீட்டிற்கோ அல்லது 7ஆம் வீட்டு அதிபதி நின்ற வீட்டிற்கோ சிஆர்பி முறைப்படி கனெக்ட் ஆகிறத கண்கூடாக பார்க்க முடிகிறது. இந்த மாதிரி பார்க்கும்போது திருமண நாள் ரொம்பவும் குறிப்பிட்ட தினத்தை சுட்டி காட்டும் அளவிற்கு கைதேர்ந்த ஜோதிடர்களால் கண்டறிய இயலும். இந்த 5 கோச்சார கிரகங்களினுடைய தொடர்பு 7ஆம் வீட்டுக்கு வர்றது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஏற்கனவே சொல்லியிருக்கேன். முதல் எடுத்த உடனே ஜாதகருடைய திசை மற்றும் புத்தி இரண்டுமே 2ஆம் வீடு, 5ஆம் வீடு, 7ஆம் வீட்டிற்கு தொடர்பு பெற வேண்டும். இது எல்லாம் பார்ப்பதற்கு முன்கூட்டி சிஆர்பி மெத்தடில் ஒரு ஜாதகத்தில் அந்த ஜாதகருக்கு திருமணம் நடைபெறுமா நடைபெறாதா அப்படின்னு சொல்லி ரூல் கண்டுபிடிச்சு இதற்கு முன்னாடி பல வீடியோவில் போட்டிருக்கேன். அதை ஒரு முறை இப்போ ஞாபகப்படுத்திடுறேன். லக்னத்திற்கு 2ஆம் வீட்டிற்கு, 5ஆம் வீட்டிற்கு, 7ஆம் வீட்டிற்கு, இந்த 4 நிலைகளுக்கும் செவ்வாய் மற்றும் சனியின் தொடர்பு ஜாதகத்தில் இருந்து
ராகு நின்ற நட்சத்திரத்திற்கு வதம் அல்லது வைநாசிகம் அல்லது வேதை நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அவரது வாழ்வில் திருமணம் இல்லை. இதை முதல்ல உறுதி பண்ணிக்கணும். மீண்டும் சொல்கிறேன், ஜனனகால ஜாதகத்தில் லக்னம், 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், இந்த 4 இடங்களுக்கும் செவ்வாய் மற்றும் சனி, ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற செவ்வாய் சனி இதன் தொடர்பு இருந்து ராகு அமர்ந்த நட்சத்திரத்திற்கு வதம் அல்லது வைநாசிகம் அல்லது வேதை நட்சத்திரத்தில் ஏதேனும் கிரகம் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணம் நடைபெறாது. அப்போ அந்த அமைப்பு இருந்தா அவருக்கு 2ஆம் இடத்துக்கு, 5ஆம் இடத்திற்கு, 7ஆம் இடத்திற்கு திசா புத்தி தொடர்பு இருந்தாலும், இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிற கோச்சார கிரகங்களினுடைய தொடர்பு இருந்தாலும் திருமணம் நடைபெறாது. இதை உறுதி செய்து கொண்டு ஒரு ஜாதகத்தில் ஜாதகருக்கு எப்பொழுது திருமணம் நடைபெறும் என்பதை ஆய்வில் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை கூறிக்கொள்கிறேன். இப்போ ஜோதிட துறையில உங்களுடைய பங்களிப்பு என்ன, உங்களுடைய ஆராய்ச்சியின் மூலமா நீங்க கண்டறிஞ்சது என்ன? இப்போ புதுசா இப்ப சொன்னீங்களே திருமண காலத்தை எப்படி கண்டறிவது, இது தொடர்பான புதிய விளக்கங்கள் எல்லாம் கொடுத்தீங்க. இந்த மாதிரி விளக்கங்களோட ஆதாரங்களோடு நீங்க வெளியிடுறது ஜோதிட அன்பர்களுக்கு மட்டுமில்ல, ஜோதிடம் கற்றுக்கொள்ள விளைகின்ற அந்த மாணாக்கர்களுக்கும், ஏன் அறிஞர் பெருமக்களுக்கும் கூட இது உதவியா இருக்கும் நம்புகிறோம். தங்களுடைய ஆராய்ச்சி மென்மேலும் தொடர வேண்டும். புதிய புதிய தலைப்புகளிலே உங்களுடைய வீடியோ, உங்களுடைய நூல்கள் வெளியாகணும்னு நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். இது வரைக்கும் உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றி, உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.